நான் மேலமாட்டி இது 4வது பாகம் கோடங்கி அடித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே அப்போ சரின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா எல்லா பொருளும், அப்போ எங்கள் தாத்தாவுக்கு நல்லா வசதி இல்லை, பைசாவுக்கு வந்து பரவாயில்ல, எங்கேனாலும் போய் பார்க்குற அளவுக்கு சக்தி இருக்குது. அதை வச்சுக்கிட்டு எங்கள் தாத்தாவும் ஆட்டம் போட்டுருக்காரு. ஆட்டம் போட்டு கோடங்கி எல்லாம் வர சொல்லியிருக்காங்க. வர சொல்லி கோடங்கி அடிச்சிருக்காங்க. கோடங்கி அடித்தா அவன் கோடங்கி அடித்தான். அந்த அந்த ஆடுக்கு சாமி இந்த மாதிரி ஒரு மாதிரி ஆடுவாராம். ஆடி அந்த கோடங்கியை அடிக்கும்போது அடித்து நான் முனின்னு சொல்ல வர்றதுக்குள்ளே கொடங்கி ஓட்ட வந்துடும். அந்த என்னது அந்த உடுக்க வந்து கொத்துருமா. ஒத்த உடனே பறிந்து அள்ளி அடிச்சுட்டு ஓடி வாங்கலாம். ஐயோ நாங்கள் பார்க்கலையா, இது என்னன்னே தெரில, என்னது இருக்குதே தெரில, இந்த மாதிரி ஒடுக்கு வந்து ஓட்டையே விடாது, இது வந்து ஓட்ட விழுதுன்னா அப்போ இது வெளியே ஒரு பெரிய இது இருக்குது உங்களுக்கு, நீங்கள் வேற யாரையும் வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த போட்டுட்டு அப்படியே ஓடிவாங்க. இப்படி ஓடிருக்கான். உடனே எங்கள் தாத்தாவும் அதுக்கப்புறம் பயம் வந்துச்சு. தாத்தாவுக்கு என்னடா இப்படி சொல்கிறாங்க, கோடங்கி வந்து லேசில் இந்த உடுக்கு வந்து உடையாதுன்னு சொல்கிறாங்க, அப்போ இது உடைக்குதுன்னா அப்போ யாரு அப்படின்னு சொல்லி என்னன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாவும் வளர்க்க டைமாக 2-3 கோடங்கியில் கூட்டி இது பண்ணுங்க. கோடங்கி ஆரம்பிக்கும் போதே உடுக்கு ஓட்ட வந்துடும். ஒன்று அடிக்க தான் செய்யலாம், சும்மா தான் விரலை வச்சு தான் அடிப்பாங்களாம். அடிக்கிறதுக்குள்ள கோடங்கி ஆளு குத்தி பொத்த மாதிரி அப்படியே புத்துருவான். உடனே இதுக்கு பயம் வந்துட்டு அந்த அப்புறம் அவனும் திரும்பி அடிக்க மாட்டான். திரும்பி அடிக்காமல் விழுந்து ஓடிடுவான். இந்த மாதிரி இருந்திருக்கு. இருந்த உடனே இவருக்கு ஒன்றும் ஓடலை. என்னடா பண்ணேன், இப்படி ஓடுறேன், இப்படி அவ்வளோ குடங்கி ஓடுறேன், இது நம்ம வீட்டுல என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தாவும் எத்தனையோ குடங்கி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு குடங்கி அது சரிப்படலை. கடைசியில் எங்கள் ஆட்சி திரும்ப ஆட்சி 4 வருஷம் அது வரைக்கும் வீட்டுக்கே குடங்கி குடிகாரன் அவன் இவன் அப்படி இப்படின்னு எனக்கு யாருக்குமே தெரியாமல், ஏன்னா கிறிஸ்தவங்க உள்ள வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அது ஒரு எங்கள் தாத்தாவுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும். அது தெரியாமல் ராத்திரி சாமத்தில் கூட்டிட்டு வந்து குடங்கி அடிப்பாங்க. இப்படி பண்ணியிருக்காங்க. கடைசியில் என்ன செஞ்சாவா, எங்கள் தாத்தாவுக்கு கல்யாணம் முடிஞ்சு எங்கள் தாத்தாவுக்கு பையனும் இருக்காங்க. எப்படின்னா எங்கள் தாத்தாவுக்கு முதல் தரம் இறந்து போச்சு. அந்த அம்மா 2 குழந்தைய பெற்று போட்டு இறந்துட்டு, அடுத்த கூட 2ஆம் தரம் எங்கள் சொந்த பொண்ணு தான் கட்டியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு பிள்ளை பிறந்துச்சு. இந்த சின்ன ஆட்சிக்கும் ஒரு பிள்ளை பிறந்துச்சு. அப்புறம் 2 பையலும், மூத்த பையலும் பெரிய பையலும் இருக்காங்க. இது என்ன பண்ணியிருக்காங்க, என்னதுன்னு அங்கே இங்கும் கிடந்து இதை ரொம்ப போட்டு அதை டார்ச்சர் பண்ண மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஏதாவது எவனையாவது ஒருத்தரை கூட்டிட்டு எடுத்து வராங்க. தாத்தா கூட்டி கொண்டு வந்து அதை என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துடுறாங்க. இப்படி இருந்த உடனே என்ன பண்ணிட்டு அது ஒரு நாள் நைட்டு போல எங்கள் வீட்டு அந்த பொட்டாப்பட்டி வச்சிருந்தாருல எங்கள் தாத்தா, அந்த செவுரு வந்து சரியான வளர்ந்த செவுரும் வந்து மஞ்சள் தான். ஆனால் சரியான ஸ்ட்ராங்கு, காங்கிரீட் கட்டிடத்தை விட அவ்வளோ ஸ்ட்ராங்கு அந்த காலத்தில் கட்டின மஞ்சள் அவ்வளோ அகலத்தில் போட்டிருந்தாங்க. ஒரு செவரும் நம்ம இப்போ ஒரு செங்கல் வச்சு கட்டுறாங்க, அது 1.5 செங்கல் இருக்கும். அவ்வளோ அகலம் மண், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த செவரும் அந்த முக்களையே அப்படியே 2ஆ நீங்கிச்சு. செவுரு நீங்கி காலையில் எங்கள் ஆட்சி தான் முத்தந்தொடிக்க வந்திருக்கு. வந்தையும் முத்தந்தொடிச்சிட்டு இந்த கரை சைடை பிடிச்சி அந்த கரை சைடை பிடிச்சி வாசல் வரைக்கும் தெளிப்பாங்க. ஒரு முக்கோணம், இந்த டானா முக்கு மாதிரி தெளிப்பாங்க. அந்த முக்களை போய் பார்த்ததும் செவுரு இங்கேருந்து ஒரு ஆள் கையை உள்ளே விட்டுடலாம். கையை இங்கேருந்து நம்ம அக்குள் வரைக்கும் கையை உள்ளே விட்டுடலாம், அந்த அளவுக்கு ஆகலாம் செவுரு. அவ்வளோ கூட நீங்கிட்டு. அப்படி நீங்கினோடனே இங்கே ஆட்சி ஓடி வந்து, அப்பாங்க பாருங்கப்பா, நம்ம வீட்டு செவுரு இப்படி நீங்கிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி வந்தோடனே ஓடி வந்து பார்த்துருக்காங்க. இப்படி இந்த செவுரு நீங்கிச்சு. கீழே அஸ்துவாரம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அஸ்துவாரம் அவ்வளோ ஒரு 5 படி அஸ்துவாரம்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்க. கீழே வந்து சிமெண்ட் பூசியிருப்பாங்க. அந்த அஸ்துவாரம் அடிப்படையில் வந்து சிமெண்ட் இருக்கும், மேலே வந்து மஞ்சள். அப்போ அப்படி இருந்தோடனே இப்படி வெடிச்சிருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னோடனே வந்து பார்த்த உடனே எங்கள் தாத்தாவுக்கே ஆச்சரிய மாட்டேன், அவ்வளோ பெரிய செவுரு எப்படி உடஞ்சிச்சு, வெடிச்சிச்சு அப்படின்னு. அது ஒவ்வொரு அறிகுறியும் காமிச்சிட்டு தான் இருந்துட்டு எங்கள் ஆட்சி குழந்தைய இது பண்ணிட்டு அது போச்சு. இப்போ அடுத்தாப்புல வந்து குடங்கிய கொடுக்க உடைச்சிருக்கு. அது எல்லாமே அது ஒன்று அறிகுறியெல்லாம் காட்டிட்டு தான் இருந்திருக்கு. இந்த முட்டாப்பள்ளிக்கு ஒன்றும் தெரியல. அதாவது அந்த இப்போ இப்போ இந்த காலங்களாக்கி உடனே கண்டுபிடிச்சிருவாங்க, இது ஏதோ ஒரு குறை இருக்குது, என்னதோ அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இது மூலத்தரமாக தான் கிறிஸ்தவன் கிடந்து கடைசியில் இதெல்லாம் கண்டுபிடிக்காமல் அது கடைசியில் செவரையே நீக்கிட்டு அது பட்டு போயிட்டு வெளியே போவையும் உள்ள வரையும் இப்படியே இல்லை. கடைசியில் திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, இப்படி நீங்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு செவரில் மண்ணை நான் கூட அந்த செவத்தை அடைச்சிருக்கேன். எனக்கு நானே எங்கள் அந்த செவத்துக்கு நான் நக்கல் பண்ணி அடைப்பேன். எங்கள் ஆட்சி சொல்லுவாங்க, முனி பண்ண வேலை இப்படி தான், அந்த வீடு இருக்கிற வரைக்கும் அது அப்படி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி செவரு எப்போவுமே நீங்கே தான் இருக்கும். இன்னைக்கு எங்கள் ஆட்சி நல்லா பூசுவாங்க, ஜம்முன்னு பூசி விடுவாங்க.
பூசி நல்லா சாந்து கரண்டி வச்சு வெளியெல்லாம் பூசி வீசி உடனே காலையில் பூசுவாவோ சாயந்தரம் வெளியடிச்சிருவா, இல்லை அசிங்கமாக இருக்குது வெளியடிச்சிருவா. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாக இங்கே இருப்போம். நம்ம வச்ச மண்ணு பூரா எங்கே போச்சுன்னே தெரியாது. அந்த மாதிரி அப்படி இருந்திருக்கு. இந்த உடனே திரும்ப போய் கோடைங்க பார்த்துருக்காரு. பார்த்து இப்படி இருக்கு, என்ன பண்ணணும்னு தெரியல, இப்படி வீட்டு செவரு வரைக்கும் நீங்கி போச்சு அப்படின்னு. அவன் கோடைங்க மாதிரி முதல்ல போகும்போது எங்கள் தாத்தா போய் கேட்கும்போது நீங்கள் இவ்வளோ பைசா தந்துடுவீங்களா, அவ்வளோ பைசா தந்துடுவீங்களா, நான் பார்க்குறேன், எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு தான் அங்கே வருவாங்க. ஆனால் உள்ளே வந்தோடனே புண்ணங்கால் பிரடல் அடிக்க ஓடிடுறது. ஏன்னா இது அந்த மாதிரி பண்ணிடும் அவங்கள. ஒடுக்க உடைச்சிரும். இல்லைனாக்கி ஒருத்தன் பேய் பிடிச்சவனாக்கா தெங்க கையானே ஆட ஆரம்பிச்சிருவானா. வர ஒரு இப்போ பெரிய ஆள் ஒருத்தன் வந்தான்னா கொடைங்க ஒருத்தன் வந்தானா துணையாள் ஒன்று வரும்ல, துணையாள் கடந்துட்டு டிங்கு டிங்குன்னு ஆடிடுவானா. ஆடிட்டு ஒன்றுமே சொல்லாமல் கடந்து உருண்டு படப்பு குடப்பு எல்லாத்தையும் உருட்டி தள்ளி நாசமாக்கிடுவான். அந்த மாதிரி பண்ணிடுவான். அதனால ஆட்களே கடைசியில் இங்கே ஓடி பார்த்த கோடைங்க எவனுமே கிட்ட வர முடியாத அளவுக்கு ஆகிட்டு. எவனுமே கூப்பிட்டாலும் எப்போ உங்கள் வீட்டுக்கு அது என்னன்னே தெரிய மாட்டேங்க, எங்களால் வர முடியாது, நீங்கள் இங்கெல்லாம் பார்க்கவே செய்யுங்க, நேரம் எங்கே போங்க, மலையாளம் போங்க, மலையாளத்துலேருந்து நீங்கள் கோடைங்க கொண்டு வந்து அடித்தா மட்டும்தான் என்ன ஏதுன்னு தெரியும், எங்களாலலாம் எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் எங்கள் தாத்தா என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்துட்டாரு. அழுதுகிட்டு இருந்தா எங்கள் ஆச்சு அடுத்தாக்கெல்லாம் உண்டாயிடுச்சு. உண்டாகி இது எதுவும் பிறகு வேற தெப்பமாக இருக்கா, மலையாள கோடாங்கி மாதிரி அப்படின்னு சொன்னால் அந்த காலத்துல மாந்திரிகள் நிறைய பேர் உண்டான். அதுக்கு வேற வாங்கியிருக்காங்க. ஏன்னா தெப்பனை கறியாக வேற வீட்டில் இருக்கா, இந்த மாந்திரிகம் மாதிரி வந்தாச்சுன்னா ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இப்போ வேண்டாம், நம்ம குழந்தை பிறக்கட்ட அப்புறம் பார்த்துக்கிடுவோம்னு சொல்லி எங்கள் ஆச்சை கட்டில் விட்டு இறங்கிடாம வச்சுருந்துருக்காங்க. ராத்திரி பகலும் எங்கள் ஆச்சிக்கிட்ட காவலுக்கு ஆள் இருக்குமா. ஏன்னா தலைகளை தூக்கி விடுது, சில முட்டி போட்டுருது அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் தாத்தா பக்கத்துலேயே வர மாட்டாராம். வர முடியாது, அனந்தின் மாதிரி தான் நான் இருந்திருக்காங்க. கடைசியில் குழந்தையும் நல்லபடியாக பிறந்துடும். அன்னைக்கு பிறந்துட்டு பிறந்த உடனே இன்னும் பிறந்துட்டு இனி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா எல்லாருமே ரிலீஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா ஒரு தம்பி இல்லைன்னா ஒரு தம்பி முடிச்சே இருப்பாங்களாம் ராத்திரி ஃபுல்லாக. அந்த காலத்தில் டிவி கொண்டாட விழா கூட கிடையாது. இப்போ எப்படி தான் இருந்தாங்கன்னு எங்களுக்கே ஆச்சரியம். ஏன்னா இப்போ நம்ம செல்லை பார்க்குறோம், டிவியை பார்க்குறோம், அப்போவுமே நமக்கு ஒரு கணக்கு வரைக்கும் 1 மணி 2 மணி வரைக்கும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு கண்ணா செஞ்சிடும். ஆனால் அந்த காலத்தில் டிவி கூட இல்லைங்க. டிவி இல்லை, ஒரு செல்லு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்பவுமே தங்கச்சி மேலே அவ்வளோ பாசத்தில் முடிச்சே இருப்பாங்களாம். அவங்கள கட்டில் படுக்க வச்சுட்டு இவங்க முடிச்சு உட்காந்து பக்கத்தில் சேரை போட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படியே அங்கே ஆச்சு குழந்தை பத்திரிக்காக அந்த குழந்தைய. சரி மக்களே, அடுத்த வீடியோவில் போடுறேன்.